தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு விடியல் இல்லை என்று சொன்னால், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு துளிர்க்கிற அனுபவம் இல்லை என்று சொன்னால், நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபித்து பாருங்கள். உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபித்து பாருங்கள். சபையின் காரியங்களை குறித்து நீங்கள் ஜெபித்து பாருங்கள். அப்படி ஜெபிக்கும் பொழுது யோபு நாம் வாசிக்க முடியும். யோபு சிநேகிதர்களுக்காய் ஜெபித்த பொழுது யோபுடைய சிறையிருப்பு மாறினது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றும்படியாக சிறையிருப்பின் வாழ்க்கையை மாற்றி ஒரு செழிப்பான வாழ்க்கை, தேவனுக்கென்று வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, தேவனை ஆராதிக்கிற ஒரு வாழ்க்கை, இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே உன் கோல் துளிர்க்கும். அது எப்படிப்பட்ட அனுபவத்திலே நீங்கள் இருந்து கொண்டு இருந்தாலும் சரி, எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, இனி யாராலையும் ஒண்ணுமே செய்யவே முடியாதுங்க, அவ்வளவுதான், என் நம்பிக்கை முழுவதும் அற்று போயிற்று என்ற சூழ்நிலையிலே நீங்கள் இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கை துளிர்க்க போகிறது. யோபு 14வது அதிகாரம் 7வது வசனம், 8வது வசனம், 9வது வசனம் வாசிக்கலாமா? ஏனென்று சொன்னால் அங்கு பாருங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும் தேவன் இன்றைக்கு ஒரு தெளிவாக தேவன் உங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறார். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கை துளிக்க போகிறது. அது எப்படி துளிர்க்க போகிறது? அது எப்படிப்பட்ட வாழ்க்கையா உங்கள் வாழ்க்கை இருக்கிறது? யோபு 14வது அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை வாசிக்கலாமா? ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல கிளைவிடும். பாருங்க, எவ்வளவு அழகாக இந்த யோபு பக்தர் சொல்லுகிறார் பாருங்க. ஒரு மரத்தை குறித்தாவது ஒரு நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும், அது வெட்டி போட்டாலும் கூட அது அவ்வளவுதான், இனி மரத்தை விட்டு வேர்ல இருந்தே அது பிரிக்கப்பட்டு விட்டது, அது வெட்டப்பட்டு விட்டது, அது வாழ்க்கை முடிந்து போனது. மற்றவர்கள் உங்களை பார்த்து சொல்லலாம், உன்னுடைய வாழ்க்கை முடிந்து போனது, அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போச்சு, உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, உன் ஊழியம் முடிஞ்சு போச்சு, ஒரு தரிசனம் முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிந்து போனது என்று சொன்னாலும், நீங்க வெட்டி போடப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. யோபுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, நான் மரித்தாலும் நான் ஜீவனை, என் தேவனை, என் மீட்பரை நான் உயிரோடு கூட பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களால் நான் அவரை பார்ப்பேன் என்றதான நம்பிக்கை யோபுக்கு இருந்தது. தேவ பிள்ளைகளே, அப்படி ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமே ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ வெட்டி போடப்பட்ட சூழ்நிலையிலே இருந்தாலும், எல்லாம் முடிந்து போனது என்ற சூழ்நிலையிலே இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கை திரும்ப துளிர்க்க போகிறது, திரும்ப அது தலைக்க போகிறது, திரும்ப அது சிலிர்க்க போகிறது. இது எதை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தையும் அவர் உயிர் தேடுதலையும் குறிக்கிறதான காரியங்களை நாம் பார்க்க முடியும். பிள்ளைகளே, எப்படி இயேசு கிறிஸ்துவை, எப்படி அவரை சிலுவை மரணத்திற்கென்று ஒப்பு கொடுத்தார்கள். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5, 6 வசனங்களிலே நாம் வாசித்து பார்க்கும்போது, அதாவது மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினார், அடிமையின் ரூபம் எடுத்தார், அவர் மனுஷ சாயலாய் மாறினார், அவரை சிலுவையின் மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார்கள். ஏசாயா 53வது அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசி அழகாக அவருடைய சிலுவையின் மரணத்தை குறித்து சொல்லி வருகிறார், அவருடைய பாடுகளை குறித்து சொல்லி வருகிறார், அவர் அந்த கேடு அடைந்தவராய் இருந்தார் என்று சொல்லி வருகிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் இருந்தாலும் அதே ஏசாயா 53 2வது வசனம் சொல்லுகிறது, எப்படி இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்திலே மரித்தவராய் 3வது நாள் கூட அவர் உயிரோடு எழுந்து இஸ்ரவேலின் நம்பிக்கை துளிர்விட செய்ததோ, அப்படியே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையும் மாறப்போகிறது. ஏசாயா 53வது அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாமா? இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிக்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார், அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. பாருங்க, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் வெட்டி போடப்பட்ட இளங்கிளையை போல இருந்தார். இளம் கிளையை போல அவர் வெட்டி போடப்பட்ட சூழ்நிலையிலே இருந்தார். அவரை சிலுவையில் மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார்கள். அவ்வளவு அழகானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். இப்பொழுது அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, மனிதர்கள் விரும்பத்தக்க ரூபமும் இல்லை. அந்த கேடு அடைந்தவராக சிலுவையிலே தொங்கினார். சத்துரு நிறைத்தார், சாத்தான் நினைத்தான், அவ்வளவுதான் முடிந்தது, அவ்வளவுதான், இனி ஒருபொழுதும் என்னை தோற்கடிக்க யாராலும் முடியாது, என் தலையை நசுக்க
முடியாது. என்ன ஆண்டவர் ஆதியிலே சொன்னார், சாத்தானை குறித்து சொன்னார், அவர் காலினால் நீ நசுக்கப்படுவாய் என்று சொல்லி, ஸ்திரீயின் வித்து உன்னை நசுக்கும் என்று கர்த்தர் சொன்னார். இது அது என் வாழ்க்கையிலே நடக்காது என்று சொல்லி சத்துரு நினைத்தான். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையின் குறித்து கூட சாத்தானவன் இப்படி சொல்லி கொண்டிருக்கிறானா? ஆமா, உன் வாழ்க்கை முடிந்து போனது, நீ விழுந்து போனாய், அவ்வளவுதான் முடிந்து போனது, இனி உன்னுடைய மரணம்தான் உனக்கு முடிவு என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறானோ? கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை தேவ பிள்ளைகளே, இனிமேல் தான் கர்த்தர் உங்களை எழும்பச் செய்ய போகிறார். இனிமேல் தான் கர்த்தருக்கென்று ஓட போறீங்க. இனிமேல் தான் தேவனுக்கென்று பெரிய காரியங்களை செய்ய போறீங்க. தேசம் சொல்லலாம், மற்றவர்கள் சொல்லலாம், அவ்வளவுதான் முடிந்து போனது என்று சொல்லி, ஆனால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்படி மரித்து 3ஆம் நாளிலே உயிரடைந்தாரோ அதே போலவே உங்களுடைய வாழ்க்கை உயிரடைய போகிறது, உங்களுடைய ஊழியம் உயிரடைய போகிறது, உங்களுடைய தரிசனம் உயிரடைய போகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் அது பயங்கரமா இருக்க போகிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எந்த நிலைமையா இருந்தாலும் ஆபகுக் போல நீங்கள் சொல்ல முடியுமா? ஆபகுக் 3ஆவது அதிகாரம் 17வது வசனம் வாசித்து பாருங்க. அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், திராட்சை செடியில பழமே உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், வயல் நிலங்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நான் ஒரு காரியத்தை இந்த இடத்திலே நான் நினைவு கூறுகிறேன். நான் சோர்ந்து போன நேரமெல்லாம், நான் மனம் மடிந்து போன நேரமெல்லாம், நான் பலவீனப்பட்டு போன நேரமெல்லாம், என் தேவைகள் என்னை நெருக்கும் பொழுதெல்லாம் எனக்கு மிகவும் மனம் சோர்ந்து போகிறதான நேரங்கள் உண்டு. தேவ ஊழியத்தை செய்கிற தேவ பிள்ளைகளே, சோர்வு வரவே வராது என்று சொல்ல முடியாது. நாம் மனிதர்களாக இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் நாம் தேவனுடைய அர்ப்பணிக்கப்பட்ட ஊழியக்காரர்களாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு சோர்வுகள் வருகிறது, தேவைகளின் நெருக்கங்கள் நமக்கு வருகிறது, பல பாடுகள் உபத்திரவத்தின் மத்தியிலே நாம் கடந்து போக வேண்டிய சூழ்நிலைகள் வருகிறது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு அருமையான தேவ பிள்ளை, எங்கள் வீட்டிலே வளர்ந்த தேவ பிள்ளை, ஆனாலும் இந்த நாட்களிலே வல்லமையாய் தேவனுடைய கரத்திலே உபயோகப்படுகிற எங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய மகன் இருக்கிறான். அந்த மகன் சொல்லுவான், அம்மா நீங்கள் நினைத்து பாருங்கள், இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையை நீங்கள் பார்க்க வேண்டாம். நான் மனம் சோர்ந்து போய் பலவீனப்பட்டு போய் நான் சொல்லும் பொழுது அந்த மகன் எனக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, அம்மா நீங்க எதை நினைக்காதீங்க, நீங்க உங்களுடைய வாழ்க்கை ஆரம்ப நாட்களை நினைத்து பாருங்கள், அந்த நாட்களிலே நீங்கள் மரித்து போயிருந்தால் என்னவா இருக்கும்? அப்பொழுதுதான் எனக்கு திடீரென்று ஒரு விழிப்பு வரும். ஆமாம், அப்படி என்னை ரட்சித்த தேவன், என்னை மரணத்தின் பள்ளத்தாக்குகளிலிருந்து என்னை ரட்சித்த தேவன், உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்த தேவன், நான் மரித்திருந்தால் என்றைக்கோ நரகத்திற்கு பாதாளத்திற்கு போயிருக்க வேண்டிய தேவன் இன்றைக்கு உயிரோடு கூட வைத்திருக்கிறாரே, அது எவ்வளவு பெரிய அதிசயம் தெரியுமா? இப்படிப்பட்ட தேவனுடைய அற்புதமான காரியத்தை, அதிசயமான காரியத்தை, உலகத்திலே மிகப்பெரிய அதிசயம் எது என்று சொன்னால் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டது தாங்க. இன்றைக்கு உலக அதிசயங்கள் எத்தனையோ அதிசயங்கள் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் எல்லாவற்றிலும் பார்க்கலாம் மிக பெரிய அதிசயம் இந்த உலகத்தில் நாம் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனம்தான். உலகத்திலே மிகப்பெரிய அதிசயம் நம்முடைய ரட்சிப்பு தான், நம்முடைய பாவ மன்னிப்பு தான், தேவன் நம்மை தெரிந்து கொண்டதுதான். இதை மறைத்து போடும்படியாக, இதை நம்மை விட்டு எடுத்து போடும்படியாக இந்த உலகத்தின் பாரங்கள், இந்த உலகத்தின் நெருக்கங்கள் நம்மை அழுத்துகிறது, நம்மை நெருக்கி வருகிறது. அதனால்தான் எபிரேயன் ஆக்கியோன் அழகாய் தெளிவாய் சொல்லுகிறார். எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனத்திலே எபிரோன் ஆக்கியோன் சொல்லுகிறார், பாருங்க, இந்த உலகத்தில் நெருக்கங்கள் நமக்கு உண்டு, இந்த உலகத்திலே பல பாரங்கள் நமக்கு உண்டு, ஆனாலும் நீங்கள் ஒன்றை மாத்திரம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி எபிரோன் ஆக்கியோன் எவ்வளவு அழகாய் சொல்லுகிறார் பாருங்கள். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி
இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோட ஓடக்கடவோம். ஹல்லேலூயா சொல்லலாமா? அருமையாக தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளையே, ஆரோனை போல அழைக்கப்பட்ட தேவ ஊழியரே, கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருந்தாலும், தேவன் உங்களை நடத்தி கொண்டிருந்தாலும், இந்த உலகத்தின் பாரங்கள் நிச்சயமாக நமக்கு வரும். இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மளை நெருக்கி போட பார்க்கும். சத்துருவானவன் இயேசுவை சோதித்த பொழுது நிச்சயமாய் நமக்கும் அந்த பாதையிலே நடக்க வேண்டிய வழிகள் இருக்கிறது. பல சோதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்த பொழுதும் நீங்க சோர்ந்து போய் விடாதீர்கள். மனிதர்களுடைய வார்த்தையினால் மனம் குன்றி போய் விடாதீர்கள். அவ்வளவுதான் சொல்லுவாங்க, தூற்றுவார்கள், கைவிடுவாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, நீ தேவனுக்கு விரோதமா போயிட்ட, நீ தேவனுக்கு விரோதமா பாவம் பண்ணிட்ட, அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீ அப்படி கர்த்தருக்காய் நிற்கவில்லை, நீ இப்படி ஓடவில்லை என்று பல வார்த்தைகள் நம்மை குறித்து சொன்னாலும் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, நமக்கு நெருக்கங்கள் உண்டு, பாரங்கள் உண்டு, சோதனைகள் உண்டு. இவை எல்லாவற்றையும் எபிரோன் ஆக்கியன் சொல்லுகிறான், தள்ளி விடுங்கள். நாம் தள்ளி விட வேண்டும் தேவ பிள்ளைகளே. இவை எல்லாவற்றையும் எடுத்து வைத்துக் கொண்டு சத்துருடைய வார்த்தைகளை கேட்டு நீங்கள் சோர்ந்து போய் விடாதிருங்கள். அவ்வளவுதான், முடிந்து போனது என்று நினையாதிருங்கள். உங்கள் அதிசயமான ரட்சிப்பை நீங்கள் நினைவு கூறுங்கள். அது மாத்திரமல்ல, எபிரோன் ஆக்கியன் சொல்லுகிறார், இவற்றை தள்ளி விடுங்கள். பாரமானதை தள்ளுங்க, பாவத்தை உதறி தள்ளுங்க. கர்த்தரை நோக்கி பார்த்து, உங்களுக்கு முன்பாக திரளான சாட்சிகள் இருக்கிறது, திரளான பரிசுத்தவான்கள் நமக்கு முன்பாக ஓடி இருக்கிறார்கள். அவர்களை நோக்கி பாருங்கள். எலியாவை பார்க்கிறோம், அவர் சோர்ந்து போய் சூறைச்செடியின் கீழே உட்கார்ந்து, போதும் கர்த்தாவே, நான் நல்லவன் அல்ல, என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 19வது அதிகாரங்களிலே நீங்கள் வாசிக்க முடியும். அவ்வளவுதான், என்னை எடுத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரே. வாழ்க்கையிலே சோர்வு வந்தது, வாழ்க்கையிலே பாடு வந்தது, வாழ்க்கையிலே பிரச்சனை வந்தது. யாக்கோபு 5வது அதிகாரம் 17வது வசனம் அப்படிதான் சொல்லுகிறது, நம்மை போல பாடு உள்ள மனுஷன் என்று எலியாவை குறித்து சொல்லப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, இவற்றை எல்லாவற்றையும் நீங்கள் உதறி தள்ளி விடுங்கள். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது. நம்முடைய ராஜா நம்மோடு கூட இருக்கிறார், நம்முடைய மீட்பர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம ரட்சித்தவர், நம்மை கைவிடாமல் நடத்துகிற தேவன், கண்ணின் மணி போல பாதுகாக்கிற தேவன், இஸ்ரவேலை காக்கிற தேவன், உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, உன் போக்கையும் வரத்தையும் காக்கிற தேவன், ஆரோனின் குடும்பத்தை ஆசீர்வதித்த தேவன், இஸ்ரவேலின் குடும்பத்தை ஆசீர்வதித்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நீங்கள் பயப்படாதிருங்கள், பாரமான யாவற்றை உதறி தள்ளிவிடுங்கள், தேவனோடு கூட நடக்க பழகுங்கள். இதோ உங்களுடைய வேர் துளிர்க்க போகிறது. ஏசாயா 11வது அதிகாரம் 1வது வசனம் கூட வாசிக்கலாமா? நம்முடைய மரம் எப்படி துளிர்க்க போகிறது? 11 ஏசாயா 11:1. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். பாருங்க, வேதம் எவ்வளவு அழகாய் சொல்லி, ஈசாயின் அடிமர வேர் துளிர்க்கும். ஏசாயா அழகாய் தீர்க்க தரிசனம் சொல்லி வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லி வந்த ஒரு வசனம், உன்னுடைய அடிமர வேர் துளிர்க்கும். எப்படி இயேசு 3ஆம் நாளிலே மரித்து உயிரோடு கூட எழுந்து இஸ்ரவேலின் நம்பிக்கை துளிர் விட்டதோ, அதே போல இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய சுகவாழ்வும் துளிர்க்க போகிறது. ஏசாயா 58வது அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட திட்டமாய் பேசுகிறார். உங்கள் வாழ்க்கையை குறித்த ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். இதை நீங்கள் சுதந்திரத்துக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து நீதி உனக்கு முன்னாலே செல்லும், உனக்கு முன்பாக சொல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், நாளைக்கு அல்ல, இல்ல 1 வருஷம் கழிச்சு அல்ல, இல்ல 10 வருஷம் கழிச்சு அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், சீக்கிரத்திலே உன் சுகவாழ்வு துளிர்க்கும். நீ தேவனுக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்திலே வாழ்வாய் என்று சொன்னார், தேவனுக்காய் வாரம் உள்ளவர்களாய் இருப்பாய் என்று சொன்னார், நீர் அர்ப்பணிக்கப்பட்டவர்களாய் இருப்பாய் என்று சொன்னார், கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறவர்களாய் இருப்பார்கள் என்று சொன்னால், கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட
சொல்லுகிறார், நீ அடிமரமாய் இருந்தாலும் சரி, மரம் முழுவதும் வெட்டி போடப்பட்டிருந்தாலும் சரி, அதனுடைய வேர் துளிர்க்கும். இயேசு கிறிஸ்து எப்படி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தது உண்மை என்று சொன்னார், இன்றைக்கு உன் சுக வாழ்வு துளிர்க்க போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 27வது அதிகாரம் 6வது வசனம். அது துளிர்ப்பது மாத்திரமல்ல, ஒரு வாக்குத்தத்தம் சொல்லுகிறது பாருங்கள். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். ஹல்லேலூயா சொல்லுங்க. நீங்க துளிர்க்க போறீங்க, அது மட்டும் கிடையாது, பூக்க போறீங்க, காய்க்க போறீங்க. உலகம் முழுவதும் பலனால் நிரப்பப்படும். சத்துரு ஊழியத்தை முடித்து விட்டான் என்று நினைத்தான் அல்லவா? கர்த்தர் சொல்லுகிறார், உலகம் முழுவதும் சென்று கர்த்தருக்காய் நீங்கள் எழும்பி பிரகாசிக்கிற நாட்கள் உங்களுக்கு வந்தது. உதிக்கிற ஒளியிடத்திற்கே ராஜாக்களும் பிரபுக்களும் நடந்து வருகிற நாட்கள் வருகிறது. கர்த்தர் உங்களை கைவிடவில்லை. உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். தேவ பிள்ளைகளே, எப்படி பாருங்க, அது துளிர் விடுமா? அது வெட்டி வேடப்பட்டு போக சூழ்நிலையில இருந்தாலும் சரி, துளிர் விடுவது மட்டுமல்ல, பூக்கும், காய்க்கும், குலுக்கும். இந்த ரணகல்லி என்று சொல்லி ஒரு செடியை சொல்லுவாங்க. அந்த ரணகல்லி ஒரு குட்டி இலையாத்தான் இருக்கும். அதற்கு வேரும் இருக்காது. அது ரொம்ப மண்ணு அதுக்கு தேவை கிடையாது. அதை நீங்கள் சும்மா எடுத்துட்டு அது ஒரு சின்ன ஒரு இலையை எடுத்து நீங்கள் அப்படி போட்டு பாருங்களேன். அந்த மண்ணு மேலே போட்டு பார்த்துட்டிங்கன்னா அது நிறைய குட்டி 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 இலைகளாக அப்படியே விட ஆரம்பிச்சிடும். அது ரொம்ப வேர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு சாதாரண ஒரு செடி, ஒரு ரணகலின்ற ஒரு உங்களுக்கு அறிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். தெரியாதவர்கள் நெட்டில் போய் பாருங்கள். அந்த ரணகலி என்ற செடி, அந்த செடி அதுக்கு பெரிய உரம் தேவை கிடையாது. அதுக்கு நிறைய மண் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நிறைய வேர் விடணும் கிடையாது. ஏங்க, அப்படிப்பட்ட ஒன்றுமில்லாமல் இருக்கிற அந்த செடிக்கு அப்படி ஒரு அற்புதம் நடக்கும் என்று சொன்னால், அப்படி ஒரு அதிசயம் எடுக்கும் சொன்னால், நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? நீங்களும் நானும் கர்த்தருடைய பார்வையில விசேஷித்தவர்கள் அல்லவா? கர்த்தர் நம்மை கைவிடுவாரா? அழைத்தவர் உண்மையிலவர் அல்லவா? அவர் உங்களை மறப்பாரா? தேவ பிள்ளை, ஒரு செடிக்கே அப்படிப்பட்ட நிலைமை இருக்கும் என்று சொன்னால், நம்மை கர்த்தர் துளிரிட செய்கிற நாட்கள் மிகவும் சீக்கிரமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த உலகத்தின் முடிவு என்னவாய் இருக்கலாம்? இந்த கிறிஸ்தவம் அழிந்து போகும் என்று நினைக்கலாம். நிச்சயமா இல்லைங்க. அப்படி நினைப்பவன் அழிந்து போவானே அல்லாமல் கிறிஸ்தவம் ஒரு நாளும் அழிந்து போகாது. அதனால்தான் சொன்னாங்க, மூட்டை பூச்சியை நசுக்குனா எப்படி அது பெருகி போகுமோ, கிறிஸ்தவத்தை தொட்டால் அது பெருகுமே தவிர, அது செழிக்குமே தவிர, அது பூத்து காய்த்து பூமி முழுவதும் நிரப்புமே தவிர, எவ்வளவு ஜனங்கள் எழும்புமே தவிர, எவ்வளவு நெறிக்காலும் தேவ பிள்ளைகளை ஒரு நாளும் அழிக்கவே முடியாது. பார்வோன் ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை அழித்து விடலாம் என்று நினைச்சான். ஏன் தெரியுமா? அவங்க பெருகி போறாங்க. அவங்க நம்ம நாட்டில் பெருகி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க வல்லமை நிறைந்தவர்களா இருக்கிறாங்க, பலன் நிறைந்தவர்களா இருக்கிறாங்க. இவங்க பெருத்து போனா நாளைக்கு நமக்கு ஆபத்து, நம்முடைய ராஜ்யத்திற்கு ஆபத்து என்று சொல்லி அவர்களை நெருக்கினான், அவர்களை அழிக்க நினைத்தான், அவர்கள் மேல் பாரத்தை சுமத்தினான். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் கூட கர்த்தரை ஆராதிக்க முடியாதபடி உங்கள் மேல் ஒரு பாரம் சுமத்தப்படுகிறது, நெருக்கம் சுமத்தப்படுகிறது, வேலை பலு சுமத்தப்படுகிறது. இன்றைக்கு இது மிகப்பெரிய சாத்தானுடைய தந்திரமாய் இருக்கிறது. ஆவியானவர் சொல்லுகிறபடி நான் சொல்லுகிறேன், வேலை பலுவை கொடுத்து தேவனை ஆராதிக்க முடியாதபடி, தேவன் இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதிகமான வேலைகள் ஞாயிற்றுக்கிழமையிலே வேலைகள். இது சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வனாந்தரத்திலே போய் தேவனை ஆராதிக்க முடியாதபடி பார்வோன் ஜனங்கள் நெருக்கினார்களோ, அப்படி ஒரு நெருக்கம் இன்றைக்கு ஜனங்களுக்கு உண்டாய் கொண்டிருக்கிறது. மறைமுகமாக இது சாத்தானுடைய தந்திரமாய் இருக்கிறது. யார் நெருக்கினாலும் சரி, எந்த விதத்திலே பிசாசு நம்மை நெருக்கினாலும் சரி, இவர்கள் வேர் பற்றுவார்கள், இவர்கள் பூப்பார்கள், இவர்கள் காய்ப்பார்கள், இவர்கள் பூமி முழுவதையும் நிரப்புவார்கள். ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து அதை வாக்கு பண்ணி இருக்கிறார். சொன்னவர் உயிருள்ள தேவன், சொன்னவர் வார்த்தையாய் இருக்கிற தேவன், சொன்னவர் கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் செய்கிற தேவன். அவர் உண்மையில தேவனாய் இருக்கிறார். வசந்த காலம் சமீபமாயிற்று. துளிர்ப்பது என்று சொன்னால் என்ன? மத்தேயு
24வது அதிகாரம் 32வது வசனம் வாசிக்கலாமா? மத்தேயு 24:32. அத்திமரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள். அத்திமரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி, அது இளங்கிளைகள் தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமயமாயிற்று என்று அறிவீர்கள். சமீபமாயிற்று. பாருங்க, அவங்க ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது. அத்திமரம் துளிர் விடுகிற காலம் வரும்பொழுது எல்லாருடைய வாழ்க்கையிலும் இலையுதிர் காலம் ஒன்று இருக்குமானால் வசந்த காலம் ஒன்று இருக்கிறது. காலம் எப்படி வேண்டுமானாலும் போயிருக்கலாம். இலையுதிர் காலமாய் உங்களுடைய வாழ்க்கை மறைந்து போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அத்திமரத்தினால் ஒரு ஓமை சொல்லப்படுகிறது. அத்திமரம் துளிர் விடும் பொழுது அதை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், வசந்த காலம் சமீபமாயிற்று. உங்களுடைய வாழ்க்கையிலே வசந்த காலம் வருகிறது. தேவ பிள்ளைகளே, அது சீக்கிரமாய் துளிர் விட போகிறது. கர்த்தருடைய நீதி உங்களை காக்க போகிறது. அவருடைய மகிமை உங்களுக்கு பின்பாக வரப்போகிறது. மார்க் 13வது அதிகாரம் 26, 27, 28 வாசிக்கலாமா? அது என்ன அந்த வசந்த காலம்? எதை குறித்ததான ஒரு வசந்த காலம்? நமக்கு ஒரு வசந்த காலம் நியமிக்கப்பட்டு இருக்குங்க. உள்ளத்திலே தெளிவுள்ளவர்களா இருங்க, ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்க, மனமகிழ்ச்சியா இருங்க, புத்துணர்ச்சி அடைந்து கொள்ளுங்க, தேவனுக்கா எழுவுங்க. நமக்கு ஒரு வசந்த காலம் இருக்கிறது. வாசிக்கலாம். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்களின் மேல் வருகிறதை காண்பார்கள். மேகங்களின் மேல் வருகிறதை காண்பார்கள். பாருங்க, இதுதாங்க நமக்கு வசந்த காலம். எது நமக்கு வசந்த காலம்? எது நம்முடைய நம்பிக்கை? மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடு கூட, மிகுந்த மகிமையோடு கூட இதோ மேகங்கள் மேல் வரப்போகிறார். அதுதாங்க நமக்கு வசந்த காலம். எதையோ நினைத்து இன்றைக்கு ஜனங்கள் தேடிக்கொண்டிருக்கிறாங்க. எதையோ நினைச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஏங்க இந்த வசந்த காலத்தை குறித்து நம்ம சந்தோஷப்படக்கூடாது? எதையோ கனவு பார்க்கிறோமே, எதையோ நினைச்சு பார்க்கிறோமே. இயேசு வரப்போறாரு, நியாயந்திக்க போறாரு, அவர் ராஜாதி ராஜாவா வரப்போறாரு. நியாய தீர்ப்பை குறித்து ஏன் பயப்படணும்? நமக்கு ராஜா வரப்போகிறார். நம்மோடு கூட இருக்கும்படியாக ஆயிரம் அரசாட்சியிலே நாம் அவரோடு கூட அரசாளும்படியாக, ஒரு ஆளுகை செய்யும்படியாக நமக்கு ஒரு ராஜா, இயேசு ராஜா நமக்காக வரப்போகிறார். அந்த வசந்த காலத்தை குறித்து தான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி தாம் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை மட்டுமுள்ள 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார். அத்திமரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள். அத்திமரத்தினால் ஒரு ஊமை. பாருங்க, எதை குறித்து சொல்றார் பாருங்க. அத்திமரம் துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று. இன்றைக்கு இந்த வசனங்களை எடுத்துக்கொண்டு உலக செழிப்பை குறித்து, உலக ஆசீர்வாதத்தை குறித்து, வீடு இல்லையே, வாசல் இல்லையே, பணம் இல்லையே, உங்களுக்கு வீடு கிடைக்க போகுது, உங்களுக்கு பணம் கிடைக்க போகுது, நீங்க கார் வாங்க போறீங்க, பங்களாக்கு மேல பங்களா வாங்க போறீங்க, இதோ உங்க வாழ்வு சுகவாழ்வு துளிக்க போகுது, இப்படியெல்லாம் சொன்று இன்னைக்கு பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஏன் இயேசு கிறிஸ்து அதை குறித்து, அந்த வசந்த காலத்தை குறித்து மிக அழகாக சொல்லி இருக்கிறார். அவருடைய வருகையின் அடையாளம் அது. ஹல்லேலூயா! அதுதான் வசந்த காலம் என்று சொல்லி என் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அந்த வசந்த காலத்தை குறித்த ஒரு தரிசனம் உங்களுக்கு இருக்கிறதா? அந்த வசந்த காலத்தை குறித்த ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருக்கிறதா? அந்த வசந்த காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? அதை மாத்திரமல்ல 13:29 கூட வாசித்து பாருங்கள். அப்படி ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் வாசிப்போம். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் பொழுது அவர் சமமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். ஹல்லேலூயா! அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார். அவர் சொன்ன காரியங்கள் எல்லாம், அதற்கு முன்பான வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். இன்றைக்கு உலகத்தின் முடிவிலே அவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் நடந்து முடித்திருக்கிறது. இதோ நம்முடைய ராஜா வாசல் அருகே வந்திருக்கிறார். அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. இந்த தரிசனம் உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்ததான ஒரு நம்பிக்கை, அதை குறித்ததான பிரசங்கங்கள் இன்றைக்கு மிகவும் அரிதாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இயேசு சொன்ன வசந்த காலம் இதுதான். இயேசு கிறிஸ்துவின் வருகை தான். அவரோடு கூட 1000 வருஷம் அரசாட்சி தான். அவரோடு கூட நித்தியமாய் பரலோக ராஜ்யத்திலே வாழ்கிற அந்த மகிமையான ஒரு வாழ்க்கை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். இதோ உன் வாழ்க்கை துளிர்க்க போகிறது. உன் நம்பிக்கை துளிர்விட போகிறது. நம்பிக்கை அற்று போனவளா இருக்கிறாயோ? இயேசு இனிய வாழ்க்கையிலே இனி மறுமலர்ச்சி இயேசுவினால் எனக்கு வருமா? இயேசு என்னை காண்பாரா? இயேசு என்னை தொடுவாரா? இயேசு என்னை உயிர்ப்பிப்பாரா? எனக்கு இயேசு மறுபடியும் என் வாழ்க்கையை கட்டுவாரா?
என்று சொல்லி நீ கேட்டுக்கொண்டிருப்பாய் என்று சொன்னால் இன்றைக்கு கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணுகிறார். உனக்காக ஒரு வாழ்க்கையை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, உனக்கும் எனக்கும் ஒரு வசந்த காலம் இருக்கிறது. இதை குறித்து நாம் ஏன் ஆர்ப்பரிக்க கூடாது? இதை குறித்து ஏன் நாம் சந்தோஷப்படக்கூடாது? இதோ ஒரு வசந்த காலம் எனக்கு வந்திருக்கிறது. இயேசு ராஜா வாசலருகே வந்திருக்கிறார். எனக்கு ஒரு கொண்டாட்டம் இருக்கிறது, எனக்கு ஒரு மனமகிழ்ச்சி இருக்கிறது. ஏசாயா 35:10 கூட வாசித்து நாம் நிறைவு செய்யலாமா? ஏசாயா 35:10 அவரால் மீட்கப்பட்டவருடைய கூட்டம், அவரால் தெரிந்தெடுக்கொள்ளப்பட்டவருடைய கூட்டம், அவருக்காய் அர்ப்பணிக்கப்பட்டவருடைய கூட்டம், அவரை ஆராதிக்கிற ஒரு கூட்டம் எப்படி இருக்க போகிறது பாருங்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். தேவப்பிள்ளை, உன் வாழ்க்கையிலே சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகிற நேரம் இந்த நேரம். இப்படிப்பட்ட ஒரு மனமகிழ்ச்சி, இப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு, இப்படிப்பட்ட ஒரு கனவு, என் ராஜாவை குறித்த ஒரு கனவு, என் ராஜாவை குறித்த ஒரு நம்பிக்கை. இஸ்ரவேல் ஜனங்கள் இன்றைக்கு மேசியா வருவார், அவர் வர வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கும் சுவரிலே முட்டி புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களே, உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதா? எனக்காய் ஒரு மேசியா கொடுக்கப்பட்டார், எனக்காய் ஒரு மேசியா மரித்தார், எனக்காய் மேசியா திரும்ப வரப்போகிறார், என்னை அழைத்து கொண்டு போகிறார். அவரோடு கூட நித்தியமாய் அவருடைய மனவாட்டியாக நான் அவரோடு கூட அரசாள போகிறேன் என்ற ஒரு நம்பிக்கை மாத்திரம் உங்களுக்கு இருந்தால் போதும், உங்கள் வாழ்க்கை துளிர்க்கும் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? தேவனே, எங்களை உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம் அப்பா, உடைய பாதத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அத்திமரத்தினால் ஒரு ஓமை எங்களுக்கு கர்த்தர் காட்டி கொடுத்திருக்கிறேன். இதை துளிர் விடும் பொழுது நீர் வருகிறீர், மகிமையோடு கூட வல்லமையோடு கூட உடைய ஜனத்தை கூட்டி சேர்க்கும்படியா நீர் வருகிறீர். அந்த நம்பிக்கை இருக்கிறவருடைய வாழ்க்கை இப்பொழுது எந்த நிலையிலே இருந்தாலும் என் இயேசுவால் அது உயிர்ப்பிக்கப்படுவதாக, என் இயேசுவினால் அது மகிமையாக்கப்படுவதாக. யாக்கோபு ஆண்டவரே வேர் பற்றி பூத்து காய்த்து பூமியினால் நிரப்பப்படுவதை போல இன்றைக்கு இவர்களுடைய வாழ்க்கை மாறுவதாக. ஆரோனுடைய கோல் துளிர்த்தது, அது வாதுமை பழங்களை கொடுத்தது. அப்பா, உமக்கு மகிமையான கனிகளை, நீர் புசிக்கத்தக்க கனிகளை, உமக்கு மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியா எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக. நீர் கொடுத்த ரட்சிப்புக்காக, நீர் எங்களை மீட்டுக் கொண்டதற்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உண்மையை நம்பி இருக்க ஆண்டவரே, ஆபகுக் சொன்னதை போல எந்த நிலைமை வந்தாலும் கர்த்தரிலே மனமகிழ்ச்சியாயிருக்க, இந்த வசந்த காலத்தை குறித்தே நாங்கள் கனவுகளோடு தரிசனத்தோடு உம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மனவாட்டியாய் கர்த்தர் எங்களை அலங்கரிப்பீரார். உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.